ஜெய் பவானி. ஜெய் பவானி. உங்கள் பேர் என்ன பேருமா? என்னோட பேர் சுஜாதா. உங்களுக்கு எந்த ஊர்? தேனியிலேருந்து வந்திருக்கேன். தேனியிலேருந்து வந்திருக்கீங்க. எவ்வளோ நாளாக வந்திருக்கீங்க? நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். ஒரு வாரம் வந்தேன். ஒரு மாதம் முன்னாடி ஒரு வாரம் தான் வந்தேன். வந்துட்டு இன்னைக்கு 1 மந்த் கழிச்சு திருப்பி இப்போ நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்க. 2வது டைமாக வந்திருக்கீங்க. என்ன பிரச்சனைக்காண்டி வந்திருந்தீங்க? எங்கள் குடும்ப பிரச்சனைக்காக வந்தேன்ப்பா. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்தது. ரொம்ப உடம்புல சரியில்லாமல் உயிர் போகிற சூழ்நிலையில் நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு. எத்தனை வருஷமா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு? 2 வருஷமா இருக்குது. 2 வருஷமா? 2 வருஷமா இருந்தது. இங்கே கூட்டிகிட்டு வந்து உயிர் பிழைச்சி அவங்க அம்மா எனக்கு அவரை உயிர் பிழைச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரே வாரத்தில் அவங்களுக்கு சரியாயிடுச்சு. எனக்கு ஒரே வாரம் வந்துட்டு வேண்டிட்டு போய் ஒரு வாரத்தில் உயிர் போகிற நிலமையில இருந்து அவர் வந்து உயிரோட நல்லா வந்து இன்னைக்கு நடமாடி நல்லா இருக்காரு. ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் வச்சு தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ அந்த ஆக்சிஜன் இல்லாமல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்லா சுகமாகி நல்லா இருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னோட பிரச்சனைக்கும் வந்து நான் சொல்லலை அம்மா கிட்ட. நான் வந்து மனசை அதை வேண்டிக்கிறது இல்லை. நான் எனக்கும் உடம்பு ரீதியான பிரச்சனை நிறைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. நான் என்னோடதை அம்மாவுக்கு சொல்லாமல் என் கணவரோடதை மட்டும் என் குழந்தையோடதை மட்டும் நான் கேட்டுட்டு போனேன். அம்மா அதை வந்து தாயாக நின்று பார்த்து என்னோட உடம்பையும் சரி பண்ணி என்னையும் ரொம்ப நல்லா ஆக்கியிருக்காங்க. நான் கேட்காமலே எனக்கு எங்கள் அம்மா உடம்புக்கு வந்து நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. வீட்டுக்காரங்க பிரச்சனைக்காண்டி வந்தீங்க. இப்போ உங்கள் உடம்பே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க பவானி அம்மா. என் குழந்தையோட கல்யாணத்தையும் நான் அம்மா பாதத்தில் வச்சுருக்கேன். அது நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணு வந்து பிறப்பில் சர்ச்சுக்கு போய் நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் ஒருத்தவங்க இந்த கோவிலுக்கு வந்தவங்க வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. சொல்லி என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப நம்பிக்கையோடு நான் இங்கே வந்தேன். வந்து என்னை அர்ப்பணிச்சிட்டேன். என் குடும்பத்தை இந்த அம்மாவுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன். நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க அம்மா. இடையில நான் அம்மா சர்ச்சுக்கு நான் போகலை. அம்மா இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் சர்ச்சுக்கு போகலை? அம்மாவை மட்டும் நம்பி வீட்டில் நல்லா சாமி வேண்டி நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மாவை டெய்லி கும்பிடுறேன். கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நம்புகிறேன் அம்மாவை. நீங்கள் எல்லாருமே அம்மாட்ட வாங்க. அம்மாட்ட அவங்க வேண்டுதலை கொடுங்க. கண்டிப்பாக அம்மா. நீங்கள் அம்மாவை நம்பி வந்தீங்க. இப்போ அம்மா உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அம்மா நடத்தி கொடுத்துட்டாங்க. அம்மா பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன் இப்போ.